ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் ஆப்டோமேட்டிக்ஸ் மஞ்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எலக்ட்ரான் டிவைசஸ் அதிகமாக பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபோன் அல்லது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ட்ரை ஐஸ் வந்து சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை ஐஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் வந்து வாட்டர் கண்டென்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? டியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கண்ணீர் சுரத்தல் அப்படின்றத கம்மி எப்போ ஆகுதுங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை ஐஸ் வந்து வரும், ஓகேங்களா? ஏன்னா அந்த டியர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை வந்து ஒரு லூப்ரிகண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியர்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபோன் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கண்ணை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் சுரத்தல் அப்படின்றது கம்மியாகும். ஸோ ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தீங்களா அந்த மேல் லிட்டும் கீழ் லிட்டு வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஐ லிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிளிங்கிங் அப்படின்றது இருக்கணும். பிளிங்கிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம எப்போல்லாம் பிளிங்க் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு இங்கே வந்து உள்ள கண்ணுக்கு மேலே வந்து லாக்ரிமல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து கண்ணீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். பட் நம்ம எப்போல்லாம் ஐலாஷ் வந்து உங்களுக்கு ஐலிடை வந்து க்ளோஸ் பண்ணலையோ அப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணீர் சுரத்தல்ன்றது கம்மியாகும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஐஸ்ன்றது வருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் அல்லது ஏஜ் ஆகிறதுனால, ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் அல்லது யூஸ்வலாகவே உங்கள் டியர்ஸ் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஆவியாகும், அதாவது எவாப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஐஸ் வந்து வரும். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து எலக்ட்ரான் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எவ்ரி ஒரு 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ரொம்ப கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரான் டிவைசஸ் வந்து பார்க்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பார்க்காதீங்க முடிஞ்ச வரையும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்பப்போ கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்கள். நம்மளுடைய டியர்ஸ்டைய வாட்டர் கண்டென்ட் லெவல் கரெக்டான லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 mm வந்து இருக்குதுங்க. 10 mm விட 5 mm அல்லது ஒரு 6 mm இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஐஸ் வந்து மாட்ரேட்டாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிவியர்னா 5 mmக்கு கீழே இருந்ததுன்னா ரொம்ப சிவியரில் வரும். ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுடைய டியர்ஸ் லெவலில் வந்துட்டு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை ஐஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.